வெல்கம் கைஸ் yet another வீடியோ ஃப்ரம் எஸ்என்ஜேஸ் நக்கிள் பால். இந்த வீடியோல வந்து நம்ம லாஸ்ட் லாஸ்டா நடந்த டெஸ்ட் போச்சு, எல்லாம் போச்சு. பிஜிடி போச்சு, மானம் போச்சு, மறுவாதை போச்சு, எல்லாம் போச்சு, நம்பிக்கை போச்சு. என்னத்த சொல்லன்னு தெரியல. ரிவ்யூ பண்ணிடுவோம். ஸோ என்ன நல்லா போச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணுமே நல்லா போல, ஒன்னே நல்லா போச்சு, பும்ரா மட்டும்தான். பும்ரா மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. எப்போ ஓடுற குதிரை அது எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்கும். ஆமா. ரெண்டாவது வந்து நிதிஷ் ரெட்டி. ஓகே. மூணாவது கேஎல் ராகுல். நாலாவது எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். ஸோ ஃபியூச்சர் இஸ் தேர். அவ்வளவுதான். ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் என்னமே பண்ணாப்ல இல்ல ஃபியூச்சர் ஆஃப் டெஸ்ட் டிரான்சிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து கிரேட் சாப்பல் வந்து ஒரு 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 மாதிரி கோச்சா இந்தியா வந்து டேக் ஓவர் பண்ணப்ப ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சி. கங்குலி, சௌரவ் கங்குலியோட கேப்டன்சி வெளியே வந்தது. அதுக்கப்புறம் நிறைய டிராவிட் அதுக்கப்புறம் சச்சின் ஓப்பனிங்ல இருந்து தூக்குனானுங்க, நிறைய விஷயம். அதான். சோ அதே பேஸ்ல இப்ப அதோட ரொம்ப டேஞ்சரா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட இந்த இது மீன்ஸ் லைக் அவுட் ஆஃப் 10 லாஸ்ட் நடந்த டெஸ்ட்ல மொத்தமே இந்தியா 2 டெஸ்ட் தான் ஜெயிச்சிருக்கு. அதுவும் பங்களாதேஷ் கூட தான். அதுக்கப்புறம் எல்லாமே லாஸ்ட் தான். ஹோம் சீரீஸ் போயிடுச்சு. லோயஸ்ட் டோட்டல் 46. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இல்ல லைக் 2+3 ஓகே 7 மேட்சஸ் போச்சு. 3 இந்த ஃபேவர் ஆஃப் கம்பீர். ஸோ இத பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் நம்ம இப்போதைக்கு என்ன தேவைன்னா இந்தியாவோட நெகட்டிவ் சைடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் ஃபார்ம் ஃபார் ரோஹித் சர்மா, விராட் கோலி. பவுலிங் கொஞ்சம் கன்சர்னா இருந்திருக்கு. அப்புறம் பேட்டிங் ஆர்டர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டே இருக்காங்க. யாரை எங்க போடணும்னு சரியா தெரியாம அதை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற பாயிண்டே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. முக்கியமான பாயிண்ட் எதுனா கோச் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா செட் ஆகலையோ, இன்னும் அடாப்ட் ஆகலையோ அப்படின்ற பாயிண்ட் தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கணும். எதுவுமே நடக்கல. வின்னிங் T20 வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இப்போ வந்து பிஜிடியில அடி வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது சேம் கேப்டன். ஸோ எப்படி எடுத்துட்டு போகணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. ஸோ இதுல இருந்து எப்படி அடுத்த பேஸ் போகணும் அப்படின்ற பாயிண்ட் தான். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் சிட்னி கிரவுண்ட்ல வந்து ஸ்கோரிங் ரேட் வந்து கம்மியா இருந்தாலும் பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 400 வரைக்கும். பட் இந்தியாவோட பேட்டிங் ஆடுறதுனால வந்து அந்த அட்லீஸ்ட் அதுல பாதி கூட பண்ண முடியல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பிச்சு வந்து அது மாதிரி இல்லையோ. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்பான்ஜி டைப்ல இருந்துச்சு. சர்ப்ரைஸ் பவுன்சஸ்லாம் இருந்துச்சு. இப்போ போலாண்டு போட்ட 5 பால் கரெக்டா ஒரே லென்த்ல போறான்னா 4வது பால் வந்து அடிஷனல் பேஸ்ல போடும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ பேட்ஸ்மேனால வந்து அதை எதிர்பார்த்து விளாட முடியல. ஏற்கனவே அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருந்து ஒன்றும் பண்ண முடியல. ஒன்று. ரெண்டாவது ரோஹித் சர்மா பெரிய பெருந்தன்மை தான். நான் ஃபார்ம்ல இல்லை, இருந்தாலும் நான் வந்து வெளியே இருந்துக்கிறேன், யாராவது ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. பட் வந்த பேட்ஸ்மேனும் சரியா விளையாடல, இருந்த பேட்ஸ்மேனும் சரியா விளையாடல. கோலி சேம் அதே தான். கண்டினியூஸா 9 இன்னிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் தான். அட்லீஸ்ட் ஃபேன்ஸுக்காவது வேற மாதிரி ஏதாவது அவுட் ஆனாலும் பரவாயில்ல. போல்ட் ஹீல்ட் ஆகி இல்ல யார்ட்ட கேட்ச் கீச்சு கொடுத்து அவுட் ஆனாவது ஏதாவது கொஞ்சம் நான் நேரா தாங்க போறேன், அவரா அவுட் ஆயிட்டு வர அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கோலியோட ஃபியூச்சர் எனக்கு தெரியல. டெஸ்ட் எப்படி ஆக போகுதுன்னு. ஸ்டில் 2 வருஷம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் தான் சொல்றாங்க. பட் வந்து இதே ஃபார்ம் கண்டினியூ ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு இப்ப லண்டன்ல தான் இருக்காரு. அட்லீஸ்ட் கவுண்டி ஏதாவது ட்ரை பண்ணலாம் டெஸ்ட் ஃபார்ம் மீட். ஏன்னா அடுத்த டெஸ்ட் வந்து ஜூன்ல தான் இங்கிலாந்து கூட. ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஃபார்மை மீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அடுத்து போய் ஆடுறது வந்து இங்கிலாந்து சொல்லவே வேணாம்.
இவங்க அப்படின்னா அவங்க அப்படி சொல்லுவோம் ஒன்னும் சொல்றதுக்கு நம்ம அடுத்த டெஸ்ட் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஆடுறோம். ஜூன்ல தான் ஆடுறோம். ஸோ அப்படின்றப்ப நிறைய டைம் இருக்குதான். பட் வந்து சொன்ன மாதிரி அடுத்து நம்ம ஆடுறதுமே இங்கிலாந்துல தான் ஆடுறோம். அதான் இது ஆஸ்திரேலியா பிச் ஒரு மாதிரி இருக்கும்னா அது இன்னொரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நேரத்துக்கு பழைய ஆண்டர்சன் பிராட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்திருந்தா கரெக்டா இதே மாதிரி அந்த 5 ஸ்டெம் போட்டு கன்ஃபார்மா எடுத்துருவானுங்க. ஏன்னா அவருக்கு இந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா இருக்கு. மேல ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான் அட்கின்சன் வேற. ஆமா 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 ஆமா. அதனால வந்து அங்கேயுமே ஒரு பெரிய டெஸ்ட் வந்து அங்கேயும் ஒரு பெரிய டெஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டெஸ்ட் தான் வந்து கோலிக்கு வந்து கண்டிப்பா அந்த பொதுவாவே வந்து ஒரு பெரிய பிளேயருக்கு அந்த ஒரு லாங் ரன் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கோலிலாம் அந்த இதுல இருந்து எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா இங்கிலாந்து போவாப்புல. ஆனா அதுல அங்க ஆடுறத வச்சுதான் அவரோட ஃபர்தர் ஃபியூச்சர் வந்து டிசைட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அங்கேயும் போய் இதே மாதிரி அவுட் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப் அவுட் ஆயிட்டு இருந்தாருன்னா சரி தம்பி உங்க சேவை நீங்க இதுலயே கண்டினியூ பண்ணுங்க ஒயிட் பால். ஏன்னா அந்த மாதிரிதான். இன்னொன்னு இப்ப இந்த இவருக்கு ரோஹித் சர்மாக்கு பாலா சுப்மன் கில் நம்ம இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தோம். நம்ம காலில் வந்து இது இவனுக்கு பாலா சுப்மன் கில் எடுத்தாங்க. ஆக்சுவலா சுப்மன் கில் எடுத்ததே இந்த பிச்சில் வந்து போன பிஜிடில வந்து 90 ரன் சம்திங் அடிச்சான். அவுட் ஆறது கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்பாக்டரா கூட இல்லைங்க. ஏதோ இஷ்டத்துக்கு ஆடி அவுட் ஆகிற மாதிரி அவுட் ஆறாங்க. சரி ஏதோ போவோம் அந்த விக்கெட்னுவானுங்கல்ல சரி போகடா எங்கடா போகடா நான் போறேன்டா அந்த மாதிரியே விட்டாராங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஐபிஎல் வந்துருமே நம்ம மறந்துடுவோம். பிஜிடியை மறந்துடுவோம். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராபி வந்துடும். அந்த பாத்துட்டு போயிடும். அப்படியே இப்படி போக வேண்டியதா. டெண்டுல்கரோட ட்வீட் பாத்தியா? ஆஸ்திரேலியா போட்டிருந்தாரு நேத்து. இன்னைக்கு முடிஞ்ச உடனே கங்க்ராச்சுலேஷன் ஆஸ்திரேலியா. பும்ரா மட்டும்தான் ஜெசி இஸ் கிரேட் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இன்னைக்கே பாத்தீங்கன்னா 4 விக்கெட். ஆக்சுவலா நீ பும்ரா இருந்திருந்தானா நம்ம ரொம்ப ஜெயிச்சிருப்போன்றதை தாண்டி அட்லீஸ்ட் இன்னொரு 3 விக்கெட் கன்ஃபார்மா விழுந்திருக்கும். சோ வந்து இவங்க பேட்டிங் ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. கம்மின்ஸ் ஆனா விட்டாலும் பிடிச்சாங்க. வேர்ல்டு கப் முடிச்சிட்டான். இப்ப அவங்க தோத்தது ஆக்சுவலா இந்த T20 வேர்ல்டு கப் மட்டும்தான் சரிங்களா. அதுவுமே வந்து ஏதோ இதுல தோத்துனாலும் நினைக்கலாம். அதுவும் ஜெயிச்சானா எல்லாமே ஜெயிச்ச மாதிரி இருக்கும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் கப் அப்புறம் இன்னொன்னு வருது சாம்பியன்ஸ் டிராபி. இருங்க பாய் வர்றோம். இருங்க பாய் சாம்பியன்ஸ் டிராபில நமக்கே வரையா வந்து நிப்பாங்க. சாம்பியன்ஸ் டிராபில வந்து இவங்களை பத்தி என்ன மேட்ச பத்தினா என்னத்தர பேசுறாங்க. சும்மா இதெல்லாம் ஆக்சுவலா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. பும்ராவும் இல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு அடிபட்டுருச்சு போயாச்சு. சங்கர் நீ சொல்லு. சங்கர் உன்னோட நியூஸ் சொல்லு. இல்ல நீங்க ஆக்சுவலா ஓகே பேட்டிங் ஆர்டரை பத்தி பேசுறீங்க. பேட்டிங் ஆர்டர் வந்து வீக் இருக்கு கன்ஃபார்மா இல்லைன்னா சொல்ல. அப்ப இதே ரிஷப் பண்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 60 நாக்ஸ் அடிக்கிறாரு. 30 பால்ஸ்ல அடிக்கிறாரு. சரியா? சோ அவரால் அடிக்க முடியுது. ஏதோ ஒண்ணு சுத்தியாவது ஏதோ ஒண்ணு பண்ணியாவது அந்த 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கிறாரு. சரியா? ஏன் இதே இது ஓப்பனிங் இறங்கி இப்ப அதே இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 40 ரன் டெஸ்ட் மேட்ச் எப்படி விளாடணுமோ அந்த மாதிரி விளாண்டாரு. சரியா? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90 பாலோ 95 பால் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஓகேவா. ரிஷப் பண்ட் கிட்ட இருக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் அதாவது அவர் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 4 டெஸ்ட்டுமே அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் விளாடல. சரியா? எல்லாம் 30 ரன் 35 ரன் அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 டிஜிட் 2 டிஜிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் விளாண்டாரு. ஒன்னும் 20க்கு மேல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எல்லாம் ஆடல. சோ ஒரு 4 இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ணிட்டு இருக்கிற அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து மத்த எந்த பேட்ஸ்மேன்ட்டும் இல்ல. இன்னொன்னு ஜெய்ஸ்வால் ஓரளவுக்கு அவர் ட்ரை பண்ணார். ஓகேவா? ஜெய்ஸ்வாலுமே வந்து ஒரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபாஸ்டஸ்ட் நாக்கு தான் ஆனார். உண்மையிலே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் கவர்லாம் பட்டைய கலப்பினார். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அத கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி நம்ம பவுலிங்ல மும்ரா பத்தி பேசுறோம். பட் அவரை காட்டிலுமே சிராஜும் நல்லா தான் போட்டிருக்காரு. ஓகேவா? சிராஜ் நீ இப்போ அப்படி பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மும்ரா வந்து விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் சிராஜ் தாண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த நீ பிரதீஷ் கிருஷ்ணா அவர் எடுத்திருக்கீங்க. பிரதீஷ் கிருஷ்ணா உண்மையிலேயே நம்ம வந்து அவர் அடிக்க விடுவாரு. உண்மையிலே அவர் இந்த வேலையும் அவர் செஞ்சாரு. இல்லைன்னா சொல்ல அடிக்க விட்டாரு. பட் ஆனா அவரோட லென்த்துக்கு இந்த ஏதோ ஒண்ணுல இந்த நாக்கு படி பார்த்தா
பவுலிங்ல இவங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் எடுத்ததே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மும்ரா ஆப்சன்ஸ் இருக்கும்போது வந்து இந்த பவுலர் எங்களாலே ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும், நாங்க வந்து மும்ராவை நம்பி மட்டும் இல்லைன்றதுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி பவுலிங் போட்டாங்க. ஆனா என்னடா ஸ்கோர் லெவல் வந்து ரொம்ப கம்மி. இன்கேஸ் 250 ஆர் 280 இருந்ததுன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு பீட் பண்ணிருக்கலாம். பட் என்ன ஒரே மிஸ்டேக் அப்படின்னா அந்த ரிஷப் பண்ட் ஒரு நாக் வந்து மற்ற எந்த பேட்ஸ்மேன்ட்டையும் இல்ல. நிதிஷ் ரெட்டியை நம்ம பேசுறோம், நிதிஷ் ரெட்டி வந்து 4th டெஸ்ட் நல்லா விளையாண்டாரு. பட் ஏன் 5th டெஸ்ட்ல அவர் அட்லீஸ்ட் ஒரு 10 ரன் அடிக்கலாம? 2 இன்னிங்ஸ்லயுமே அவர் ஒரு ரன் மிஞ்சி போனா 5 ரன் 6 ரன் தான், அதுக்கு மேல அடிக்கவே இல்லையே. சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த ஃபர்ஸ்ட் நடந்த 4 டெஸ்ட் மேட்ச்லயுமே வந்து நமக்கு கரெக்டா 30 ரன் 35 ரன் 40 ரன் இந்த 40 ரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த 4ஆம் மேட்ச் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் படலதான் அது இட் ஹேப்பன்ஸ், ஏதாவது ஒரு மேட்ச் படாம இருக்கும். ஆனா இது மாதிரி நடந்த 4 மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணது அந்த மனுஷன் தான். அவரு கடைசியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு ஆக்சுவலா போன மேட்ச்லாம் இன்னும் ஒஸ்டா தோத்துருக்கும் இந்த செஞ்சுரிலாம் அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி நமக்கு அந்த லோவர் ஆர்டர்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 5, 6, 7 இந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 தான், அந்த 4-5 தான் பிரச்சனையே. இன்னொன்னு எஸ்எஸ்சி ஜெய்சாலோட நேச்சுரல் கேமே அதான். டீமே இது கிடையாது ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா ரோஹித் சர்மா ஆக்சுவலா நான் உண்மையிலேயே இப்ப வரைக்கும் ரோஹித் சர்மாவோட என்ன சொல்றது, அவன் அடிப்பான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இருந்தேன். 4th டெஸ்ட்டுமே நான் இருந்தேன். கரெக்ட், இப்ப வரைக்கும் நான் ரோஹித் சர்மாவோட சொம்பு. கரெக்ட், இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். இன்னும் பாரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஒயிட் பால்ல எப்படி விளையாடுறான்னு மட்டும் பாரு. ஒயிட் பால்ல அவனுக்கு படம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து கடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் ஒயிட் பால்ல பத்தி இருக்காது. ரெட் பால்ல என்ன தெரிஞ்சு, ரெட் பால்ல வந்து ரிட்டையர் ஆயிரதா பெஸ்ட். அவ்வளவுதான். அவன் சரி ரிட்டையர்ட்லாம் அடுத்து யோசிப்போம் அந்த மேட்டர் இல்ல. ஏன்னா அடுத்து ஹார்திக் பாண்டியா எல்லாம் வந்துடுறாரு உள்ள, வெயிட் பண்ணு, அது சாம்பியன்ஸ் டிராபி பாப்போம். சரியா, சாம்பியன்ஸ் டிராபியா அது நமக்கு மேட்டர் இல்ல. சரியா, இப்ப இந்த விஷயத்துல என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அவரோட நாக்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணாரு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா இந்த மேட்ச் ரோஹித் சர்மா தான் ஜெயிச்சிருக்கலாம்ல. ஏன்னா அப்படிதானே அவன் சொல்லிட்டானடா. ஒருவேளை இருக்குமோ, 2 நாள்ல முடிஞ்சிருக்கும். 2 நாள்ல. டேய் நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்கடா ஒரு மனுஷனை. சரியா, அவருக்கு வராது. இல்ல நான் இதை இப்படி சொல்றேன். சரியா, நான் தப்பா வைக்கல, நீ ரொம்ப சரியா நினைச்சிட்டு இருக்க. அவன அதனாலதான் படிச்சேன். இந்தியாவிலே வந்து இதுவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேப்டன் வந்து இல்லங்க நான் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லி வெளியே டிராப்பே ஆறு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து சாம்பியன்ஷிப் நடக்கிறது பாகிஸ்தான்ல, இந்தியா மேட்ச் நடக்கிறது UAE. எல்லாம் ஃபுல் பிளானா ஸ்டேடியம்லாம் குட்டி குட்டியா இருக்கும். 4வது டெஸ்ட்ல இதேதான் சொன்னேன், ரோஹித் சர்மா அடிக்கிறது உறுதினு. அவர் எல்லா டெஸ்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ரோஹித் சர்மா அடிக்கிறார், ரோஹித் சர்மா அடிக்கிறார், ரோஹித் சர்மா என்ன போயிட்டானா. இந்த சீரீஸ்லயே இந்தியன் கேப்டன் அடிச்ச அதிகபட்ச ரன் 22. அது வந்து முந்தா நாள் இவன் அடிச்சது, யாரு, ஜஸ்பிரித் பும்ரா அடிச்சது 22. Just 22, not 264. We did only 64. சீரண்டா டேய், அது வந்து பந்தல்ல பிளாஸ்டிக் போட்டு போட்டுச்சான். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.